ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குக்கீஸை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பட்டர் குக்கீஸ் செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கோம். 150 கிராம் அளவு நம்ம பட்டர் எடுத்திருக்கோம். அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் அல்லது விஸ்க் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முட்டையே இது போல் உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது போல் நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த நாசில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு குக்கீஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இது போல் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அழுத்தி நம்ம டிசைன் போடும் பொழுது இந்த கவர் கிளிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னொரு பைப்பிங் பேக்கை இது போல் போட்டுக்கலாம். பைப்பிங் பேக்கில் இது போல் போட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் டிசைனு. அதுக்கு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாகவே பட்டரை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற டிசைனை இது போல் நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இது போல் ஒரு நார்மலான டிசைன் தான் போடுறேன். உங்களுக்கு ஃப்ளார் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிசைனை எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்தோம்னாவே போதும். நம்ம குக்கீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு அதிகம் விடாதீங்க. அதிகம் விட்டிங்கன்னா எல்லாமே கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும். அதாவது 10லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆச்சு. நம்ம குக்கீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.